Hi students, நம்ம already 2 mark questions பார்த்தோம். இது part 2. இன்னும் ஒரு set of collections நான் collect பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப important. இதெல்லாம் repeatedா last 4 years board questionல கேட்ட questions. Okay. அதனால கண்டிப்பா screenshot எடுத்து நீங்க practice பண்ணுங்க. இதுல first question என்ன பார்க்கறோம்னா let a equal to 1 2 3 and b equal to x such that x is a prime number less than 10. Find a cross b. இது ஒரு important question. Okay. Next. Find f composite g and g composite f when f of x equal to 2x plus 1 and g of x equal to x square minus 2. இந்த கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சேனல்லையே இந்த சம்முக்கெல்லாம் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ ரெஃபர் பண்ணுங்க. பிளேலிஸ்டில் 2 மார்க் கொஸ்டின்னே இருக்கும். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. Next, a man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. இந்த மாதிரி சம்முக்கு நம்ம கிட்ட நிறைய சம் போட்டிருக்கோம். செக் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தா எல்சிஎம் எடுக்கணுமா, ஹெச்சிஎஃப் எடுக்கணுமா அப்படின்னு நம்ம மெத்தடு கீ பாயிண்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருக்கோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணதை செக் அவுட் பண்ணி பாருங்க. Next, add x cube by x minus y plus y cube by y minus x. இந்த சாப்டரில் நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஃபார்முலா, அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் கியூபுக்கு ஃபார்முலா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் கியூப் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். If A one matrix, B one matrix, find AB and BA. Verify it AB equal to BA. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய ரிப்பீட்டேஷன் வந்திருக்கு. மேட்ரிக்ஸ் சேஞ்ச் ஆகலாம், பட் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ண தெரியணும், அதை ரிவர்ஸில் போட்டு மல்டிபிள் பண்ண தெரியணும், ரெண்டும் ஈக்குவல் ஆன்சரா எஸ்ஸா நோவான்னு நம்ம ரிசல்ட் சொல்லணும். ஓகே, இதில் in the given diagram AD is the bisector of angle A if BD equal to 4 cm, DC equal to 3 cm and AB equal to 6 cm. டயக்ராமும் கொடுத்துட்டாங்க, வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சைடு ஏசி கேட்டிருக்காங்க. ஸோ பைசெக்டரோட தியரம் யூஸ் பண்ணோனாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அந்த ரிசல்ட்டை நல்லா படிச்சுக்கணும். டெஃபினேஷன், அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் வித் ரிசல்ட் படிச்சிருந்தோம்னா இந்த சம்மை நம்ம பண்ணிடலாம். ஓகே, next question number 21. The line through the points, ஒரு point and another point has slope கொடுத்துருக்காங்க. Find the value of A. இப்போ 2 points கொடுத்துட்டு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. இதே சம் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணுங்க. நம்ம இதெல்லாம் இப்போ டிஸ்கிரைப் பண்ணி சொன்னோன்னா நம்ம எல்லா கொஸ்டினையும் நம்ம ரீட் பண்ண முடியாது. அதுக்காக தான் உங்களை சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஷோ தட் த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ஈக்குவேஷன் அண்ட் அனதர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபார்முலா? m1 m2 ஈக்குவல் டு -1. m1 m2லாம் யாரு? ஸ்லோப். இதுக்கு ஒரு ஸ்லோப், இதுக்கு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -1ன்னு கிடைக்கணும். கிடைச்சா எஸ் இட் இஸ் பெர்பெண்டிகுலர், இல்லைன்னா நோன்னு சொல்லணும். நெக்ஸ்ட். From the top of the rock 50√3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. ஸோ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து அவங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார் அண்ட் த ராக். அப்போ காரும் ராக்கும் எந்த இடத்துல இருக்கணும், அதோட பேஸை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் 2 ஸ்பியர். ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸை ரேஷியோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். இந்த சம் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். த ஸ்லாண்டிங் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோன் is 5 cm and the radii of its ends are 4 cm and 1 cm. Find its curved surface area. Okay, curved surface area of frustum தெரிஞ்சா போதும். நம்ம கலெக்ஷன் ஆஃப் ஃபார்முலாஸே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரி பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் இன்டர்வல்ஸாக கொடுத்து எப்படி ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இன்டர்வல்ஸ் இல்லாமல் கொடுக்குற வேல்யூஸ்க்கு எப்படி ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ட்டு நம்மகிட்ட ஆன்சர் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். உங்கள் புக்கை பார்த்தாலும் உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். புக்கில் பார்த்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. A flower is selected at random from the basket containing 80 yellow, 70 red and 50 white flower. Find the probability of selecting the yellow color. Yellow color மட்டும் பிக் பண்ணணும். yellow color எத்தனை இருக்கு? 80 divided by எல்லாரையும் ஆட் பண்ணிடணும். இது ரெண்டே ஆட் பண்ணா என்ன வரும்? 120, 200. So 80 divided by 200. 0 0 cancel ஆயிடும். 4 2s are 8, 10. 2 2s are 4, 5. So our answer is 2 by 5. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எழுதணும். யாரை கேட்டாங்களோ அவங்கள நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் யாரெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட், செக் வெதர் த சீக்வன்ஸ் √2, √8, √18, √32, √50 எக்ஸெட்ரா இஸ் அன் ஏபி ஆர் நாட். ஏபியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம். இஃப் இட் இஸ் அன் ஏபி ஃபைண்ட் தி காமன் டிஃபரன்ஸ். ஏபியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பண்ணணும். தேர்ட் எலிமெண்ட் மைனஸ் செகண்ட் எலிமெண்ட் பண்ணணும். ஃபோர்த் எலிமெண்ட் மைனஸ் தேர்ட் எலிமெண்ட் பண்ணோம். எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சரே வரணும். வந்தா எஸ், இட் இஸ் ஏபி. அவ்வளோதான். என்ன ஆன்சர் வந்ததோ அது பேர் தான் காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸோட சிம்பிள் டி. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் டி. ஓகே. நெக்ஸ்ட் செட் ஆஃப் 2 மார்க் கொஸ்டின்ஸ். if x equal to ஒரு செட், y equal to ஒரு செட் and r equal to அதோட ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. then show that r is a function, also find its domain, codomain, range. what is domain, what is codomain, range என்னன்னு டீட்டெயிலாக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இதே கொஸ்டின்கே நம்ம ஆன்சர் நம்மகிட்ட இருக்கு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. ஓகே. டைம் இல்லைனா உங்களோட புக்கிலேயே இருக்கிற சம் தான், புக் சம் தான். ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட், if a equal to ஒரு செட் and அதோட ஃபங்க்ஷன் f from a to b of a function f of x equal to x square plus x plus 1 is onto function, then find b. இந்த ஃபங்க்ஷன் onto இருந்தா find b. b ஓட வேல்யூ b னா b equal to ஒரு செட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட், a b are two positive integers such that a power b into b power a equal to 8. இந்த ரிலேஷனுக்கே நம்மகிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை யூஸ் பண்ணணும். ஐடென்டிட்டிஸ். ஃபைண்ட் a and b. ஃபைண்ட் தி சம் ஆஃப் த ஐடென்டிட்டி சீரீஸ். இந்த சீரீஸோட சம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ நமக்கு சம் ஆஃப் த சம் எஸ்என் ஃபார்முலா தெரியணும். தெரிஞ்சா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கிடைச்சிரும் ஆன்சர். டிட்டர்மைன் தி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் whose sum and product of the roots are. ரூட்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்ம சம் அண்ட் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. சம்முக்கு ஃபார்முலா இருக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலா ஆல்ஃபா இன்டு பீட்டா. நெக்ஸ்ட் 20th சம். கொஸ்டின் நம்பர் if a ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, show that means prove that a transpose the whole transpose. ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அந்த ஆன்சருக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் எடுத்தா ஏ தான் கிடைக்குது, இதே தான் கிடைக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், கிடைச்ச ஆன்சருக்கு ஒரு டிரான்ஸ்போஸ். இதை பண்ணி நம்ம கிடைக்கிற மேட்ரிக்ஸ் இதாக தான் இருக்கணும். அதுதான் அதோட மீனிங். நெக்ஸ்ட், கேவாஸ் தியரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் whose slope and passing through the point. இப்படி ஒரு பாயிண்ட் அண்ட் ஒரு ஸ்லோப் கொடுக்கறதும் இம்பார்ட்டன்ட், 2 பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுக்கற சம்மும் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஷோ தட் ஒன் ஈக்குவேஷன் அண்ட் அனதர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்போதான் நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோம் இதே கொஸ்டின். நெக்ஸ்ட், ப்ரூவ் தட் சீக்கண்ட் தீட்டா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. இது ப்ரூவிங் சம். கண்டிப்பா அதோட டெஃபினேஷன், அதர்வைஸ் அதை என்ன சொல்வீங்க, ஐடென்டிட்டி, அதோட ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே ஈஸியா நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். From the top of the rock 50√3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. 2 unbiased dice are rolled once. Find the probability of getting doublet. இந்த doubletனா என்ன மீனிங்? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5 and 6,6. இதுக்கு பேரு தான் டப்லெட். ரெண்டு இதுலயுமே சேம் நம்பர் வரணும். இதுக்கு பேரு தான் டப்லெட். ஓகே. ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர். இந்த சம் நீங்க கண்டிப்பா கிளாஸ் ஒர்க்ல ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்பீங்க.
செக் பண்ணி பாருங்கள். The height of the two right circular cone are in the ratio கொடுத்துட்டாங்க and the perimeter of their base are in the ratio கொடுத்துட்டாங்க. Find the ratio of their volume. Volume of the cone நம்ம தெரியணும், தெரிஞ்சா பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு 50 sums நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1ல ஒரு 50 sums பார்த்துருக்கோம். இதை தாண்டி உங்களுக்கு வேற சம்ஸே கேட்க மாட்டாங்க. ஸோ நல்லா செக் அவுட் பண்ணி தரவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு பாருங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி லைவ்லையோ இல்லை ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்ட் எக்ஸாம். தேங்க்யூ.